காங்கிரஸுக்கு பயந்து, விஜய்க்கு பயந்து திமுக என்ன பண்ணிச்சு? 28 தொகுதி பிளஸ் இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ராஜ்யசபா தொகுதி கொடுத்துச்சு. ஆனா எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? 27 தொகுதிகளை கொடுத்திருக்கிறார். அதுவும் அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் கேட்ட தொகுதிகளை கொடுத்திருக்கிறார். குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 தொகுதியில பாஜகவுடைய தாமரை சின்னத்துக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். இது அரசியலில் அடுத்த கட்ட ஒரு முயற்சி. இது கடுமையாக விமர்சனம் பண்ணலாம், பேசலாம், செய்யலாம். அரசியல் இருக்குங்கும் போது எல்லாமே நடக்கும். ஆனால் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை மதித்து, நேற்று கூட நாங்கள் அண்ணன் டிடிவி தினகரில் போய் நேரில் சந்தித்தோம். நாங்கள் கேட்ட தொகுதியோடு கம்மியாக கொடுத்திருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கொடுத்திருக்கிறார். நிச்சயம் நம்ம 11 தொகுதியிலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கருத்து தெரிவித்தாங்க. அப்போ தனது கூட்டணி கட்சியினரும் வெற்றி பெற வேண்டும், தனது கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போன தடவை ஜெயிச்ச தொகுதியெல்லாம் கூட விட்டு கொடுத்துருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அவருடைய நோக்கம் என்பது மிக தெள்ள தெளிவான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், மக்கள் விரோத தீய சக்தி திமுக தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூட்டணியை ஒருங்கிணைத்து மிக தெளிவாக கையாண்டிருக்கிறார்.